தாவேக்கா தலைமையிலான தமிழ்நாடு அரசு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியான தாய்மாமன் தங்க மோதிரம் வழங்கக்கூடிய திட்டத்திற்கு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இந்த அரசாணையின்படி தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் அப்படின்றது தான் அறிவிப்பா இருக்கு. இந்த அரசாணையில வேறு சில முக்கியமான தகவலும் இடம்பெற்றிருக்கு. தேர்தல் வாக்குறுதியில தாவேக்கா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அரசு மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் தங்க மோதிரம் அப்படின்றது அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த அரசாணையும் தயாரிக்கப்பட்டிருக்கு. இதுல யாரெல்லாம் தகுதி பெற்றவர்கள், யாரெல்லாம் தகுதி பெறுவார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, தனியார் மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதன் மூலமாக தங்க மோதிரம் வழங்கப்படாது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் தங்க மோதிரம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்ப இதற்காக 755 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த 755 கோடி ரூபாய் நிதி எதன் அடிப்படையில் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த சில ஆண்டுகளில் எடுத்து ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்திற்கு சராசரியா 7.5 லட்சம் குழந்தைகள் பிறக்கிறாங்க. இதுல 53 விழுக்காடு, அதாவது 4.5 லட்சம் குழந்தைகள் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கிறாங்க. ஸோ இந்த எண்ணிக்கையை அவங்க ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற வகையில தான் இப்போ பட்ஜெட் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த பட்ஜெட் அடிப்படையில் 4.41, அதாவது 4,41,000 குழந்தைகளுக்கான தங்க மோதிரத்தை கொள்முதல் செய்ய முடியும். அதற்காக தான் இந்த பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த 755 கோடி அப்படின்றது அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ யாரெல்லாம் தகுதி பெற்றவர்கள், இதில் வருமான வரம்பு அப்படின்னு ஏதாவது இருக்கா, 2வது குழந்தை பிறந்தா அல்லது 3வது குழந்தை பிறந்தா அப்படின்ற ஏதாவது ஒரு தகுதி நிர்ணயம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, அப்படி வருமானம் தொடர்பான எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. அரசு மருத்துவமனைகளை பிறக்கிறது தான் அடிப்படை தகுதியாக அதில் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் முதல் குழந்தையாக இருந்தாலும் சரி, 2வது குழந்தையாக இருந்தாலும் சரி, 3வது குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தை அந்த நேரத்தில் அரசு மருத்துவமனையில் பிறந்தா அவங்களுக்கு தங்க மோதிரம் வழங்கப்படும் அப்படின்றது தான் தாவேக்கா அரசுடைய இந்த அறிவிப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சமாக இருக்குது. இதில் அரசாணையிலே அதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இந்த தங்க மோதிரம் என்ன அளவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இது பிஏஎஸ் ஹால்மார்க் தரத்தில் இருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்காங்க. 1 கிராம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசுடைய முத்திரை இந்த மோதிரத்தில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மோதிரத்தை எப்படி வாங்கணும், எங்கெங்கெல்லாம் சேமிக்கணும், இதை எப்படி பயனாளிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த அரசாணையில் பட்டியலிட்டிருக்காங்க. இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மோதிரம் ஜூன் 22ஆம் தேதி, அதாவது இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் செப்டம்பர் 15ஆம் தேதி தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஆனால் ஜூன் 22 தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பிறந்த நாளான ஜூன் 22 பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இது பொருந்தும், இந்த திட்டம் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு இந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உங்கள் குழந்தை பிறந்திருந்தா அதுக்கு தேவையான ஆவணங்களை எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து அந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறலாம் அப்படின்றதான் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கு. ஏன் இந்த ஸ்கீமுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, அரசு மருத்துவமனைகள் மீது நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கும், அரசு மருத்துவமனைகளில் பிரசவம் அப்படின்றது எந்த விதமான சமூக அவலமும் கிடையாது, நிறைய பேர் வசதியெல்லாம் கிடையாது, அன்இக்வாலிட்டியாக பார்க்குறாங்க அப்படிலாம் கிடையாது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் பொக்கிஷம் போன்றது, அந்த மாதிரி ஒரு உணர்வையும் உறவையும் ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தில் தான் இந்த திட்டத்தை கொண்டு வரும் அப்படின்றது தான் தாவேக்கா அரசுடைய நோக்கமாக இருக்குது. அடுத்ததாக இதில் பயன்பெறுவதற்கு மற்ற சில முக்கியமான அம்சங்களும், அதாவது விதிகள் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக நீங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது அரசு மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இதில் தகுதி பெற்றவர்கள். 3வதாக கருவுற்ற தாய்மார்கள் PICME ரெஜிஸ்டர்டாக இருக்கணும். அதாவது உங்களுக்குன்னு பிரத்யேக ஒரு எண் கொடுத்துருப்பாங்க. அந்த எண் RCHID அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கருவுற்ற தாய்மாராக இருந்தால் குறிப்பிட்ட வாரத்துக்குள்ள அருகில் இருக்கக்கூடிய சுகாதார செவிலியர் மூலமாக இந்த பதிவுகளை நீங்கள் மேற்கொண்டு அதுக்கான உங்களுக்கான பிரத்யேக எண் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக எத்தனை குழந்தை பிறந்திருந்தாலும் அந்த குழந்தை அந்த நேரில் பிறந்து தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, உங்களுடைய குடியிருப்பு சான்று, அதாவது நீங்கள் ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். உதாரணத்துக்கு ரேஷன் அட்டையோ, ஓட்டர் கார்டு, ஆதார் அட்டை அல்லது லேபர் தொழிலாளர் துறை சார்பாக கொடுக்கப்பட்ட அடையாள அட்டை, உங்களுடைய போஸ்டல் அட்ரஸ் ப்ரூஃப் எதாக இருந்தாலும் சப்மிட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இல்லாவிட்டால் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இதெல்லாம் ரெசிடென்ஷியல் ப்ரூஃபாக இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக எந்த விதமான பாலின வேறுபாடும் இல்லாமல் ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் இந்த ஸ்கீம் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக மெடிக்கல் காலேஜ், அதாவது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் தான் 54% குழந்தைகள் பிறக்கிறாங்க. அத்தனை குழந்தைகளுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்கக்கூடிய இந்த மோதிரங்களை
தரத்தின் அடிப்படையில் எப்போவே தீர்மானிச்சிருக்காங்க. யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்றது தீர்மானிச்சிருக்காங்க. அது எந்த விதமான பாலின வேறுபாடும் இல்லாமல் இந்த மோதிரங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை கவனத்தில் கொண்டு இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஸ்கீமை பயன்பெறுவதற்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுங்க. தேங்க்யூ.